ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு வீக்கெண்ட் vlogs. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா இந்திரா காந்தி முனிசிபல் ஸ்டேடியம் முன்னாடி இருக்கோம். இங்கே தான் ஃப்ளவர் ஷோ போட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்ட்டுக்கு போயிருந்தோம், பாலக்காடு ஃபோர்ட்டுக்கு. அங்கேருந்து ஒரு 40 ரூபா ஆட்டோ, ஒரு 1 கிலோமீட்டர் வந்துச்சு மக்களே. அப்புறம் 40 ரூபா கொடுத்து ஆட்டோவில் வந்து இறங்கிட்டேன் மக்களே. செம்மையா பாட்டுலாம் போட்டு வைப் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. பாருங்க எனக்கு பின்னாடி அப்படியே உள்ள போகலாம் மக்களே. இதுதான் என்ட்ரன்ஸு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:45 ஆயிருச்சு. வாங்க மக்களே, அப்படியே உள்ள டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே உள்ள போலாம். அந்த ஈகிள் இருந்துச்சுல, கழுகு, அதுதான் மக்களே என்ட்ரன்ஸ். அது வழியா உள்ள வந்தாச்சு. ஆனா டிக்கெட்லாம் எங்க எடுக்கணும் என்ன ஏதுன்னு தெரியல. சரி வாங்க உள்ள போய் கேட்போம். உள்ளே வந்தது ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க டிக்கெட் கவுண்டர் இருக்கு. ஸோ டிக்கெட் கவுண்டர்ல போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே உள்ள போகலாம். நம்ம வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ ஆன்லைன் பேமெண்ட்டில் போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் கார்டன்ஸ். டிக்கெட் எடுத்தாச்சு மக்களே. ஒரு ஆளுக்கு 150, 2 பேர்த்துக்கு 300க்கு டிக்கெட் எடுத்தாச்சு. சரி வாங்க அப்படியே நம்ம உள்ளே போகலாம். அப்படி வாவ் மக்களே, உள்ளே வந்துட்டோம். த வேர்ல்ட் ஆஃப் கார்டன்ஸ்குள்ளே வந்துட்டோம். வெல்கம் டு ஃப்ளவர் சிட்டி மக்களே. சூப்பரா இருக்கு மக்களே. அப்படியே வீடு வீடா செட் பண்ணி வச்சிருக்காங்களே. அப்படியே ஒரு வீடு வீடா இருக்கும்ல, அப்படியே ஒரு தெருவுக்குள்ள போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. அபிகுட்டி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஃபாரின் கண்ட்ரிக்குள்ள அப்படியே நுழைஞ்ச மாதிரி இருக்கு. ஆமா, அப்படியே சீரியல் பல்ப்லாம் போட்டு நம்மள அப்படியே வெல்கம் பண்ற மாதிரி இருக்குல்ல. அதெல்லாம் அப்படி எனக்கு ஒரு கலர் கலரா ஒவ்வொரு வீடா அப்படியே டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே செட் போட்டு நல்லா இருக்கு. அப்படியே ரியலா ஃபாரின் கண்ட்ரில இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு ஸ்ட்ரீட்ஸ். நல்லா செட் போட்டு நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, இது ஒரு நல்ல போட்டோ ஸ்பாட். வந்தீங்கன்னா உட்காந்து போட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு போங்க மக்களே. நல்ல ஒரு போட்டோ ஷூட் பண்ணு. போட்டோஸ்லாம் எடுத்தாலுமே செம்மையா இருக்கு. நாங்களுமே ஒரு 4-5 போட்டோ எடுத்துட்டோம் உட்காந்து பக்கத்துல. எங்க பாருப்பா, அந்த சூரியன் மறையும் போது இந்த லைட் மேல படுதா, தோரணமா கட்டி விட்டுருக்காங்களா ஒரு லைட்டு, அது மேல படும்போது அப்படியே இந்த லைட்டே எரியுற மாதிரி அப்படியே இருக்குல்ல, ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படியே. பாப்கார்ன் நிறைய வச்சிருக்காங்க. வேணுமா உனக்கு எதுவும் பாப்கார்ன்? எதுவும்? வாவ் மக்களே, இங்க பாருங்க அற்புதத்தை. இத பார்த்தா ஆர்டிபிஷியல் ஃப்ளவர் மாதிரியே தெரியல, நிஜமான ஃப்ளவர்ஸ் மாதிரியே இருக்கு. சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரோஸ் பிடிச்சவங்களுக்கு எல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இதெல்லாம் நிஜமாலுமே ஆர்டிபிஷியல் தானா? ஏதோ ஊட்டிக்கு போயிட்டு ஃப்ளவர் ஷோக்கு போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. வாவ், எவ்வளவு கலரு, எவ்வளவு கலர் வைப்ரண்டா, எவ்வளவு வேரியன்ஸ் ஆஃப் கலர் இருக்கு பாருப்பா. செம்மையா இருக்கு, அப்படியே பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ணுது. பக்கத்துல இங்க போட்டோ பூத்லாம் கூட இருக்கு, நீங்க போட்டோ எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். அங்க பாருப்பா கார்டன்ஸ்லாம் வச்சிருக்காங்க, தெரியுதா? ஆமா, பக்கத்துலேயே கார்டன்ஸ் இருக்கு, வேணா வாங்கிட்டு போய்க்கலாம். ஆனால் அது ஆர்டிஃபிஷியலா உண்மையா என்னன்னு தெரியலையே. ஆர்டிஃபிஷியலா இருக்கும். ஐயோ மக்களை இங்க பாருங்க. ஐயோ சாமி, குவிச்சு வச்சிருக்காங்களே. எப்போ போட்டோ பாயிண்ட்ஸ் தான் இங்க அதிகமா இருக்குது. ஆமா, வந்தா மறக்காம போட்டோ பாயிண்ட் எடுத்துட்டு போங்க மக்களே. அப்பா என்ன இவ்வளோ ஃப்ளவர்ஸு! உண்மையுமே நான் கூட சரி வேற மாதிரி இருக்கும் ஃப்ளவர்ஸோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. இது வந்து ஃப்ளவர் ஷோ மட்டும் தனியா இருக்கும்னு நான் நினைச்சு வந்தேன். ஆனா பொருட்காட்சியும் இருக்கு, ஃப்ளவர் ஷோவும் இருக்கு, ரெண்டுமே ஒரே இடத்துலயே வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஆனா என்னதான் ஆர்டிபிஷியலா இருந்தாலும் செம்மையா இருக்குல்ல. ஆமா, இப்பா வா அங்க போயிட்டு அந்த கிரீன் வீட்டுக்கிட்ட போயிட்டு நம்மளும் நின்று ஒரு போட்டோ எடுத்துட்டு போலாம். ஓகேவா? இப்ப அங்க ஒரு ப்ளூ கலர் வீடு இருக்குல்ல, அங்க பாத்தியா, அங்க சின்ன குட்டீஸ் எல்லாம் உள்ளேயே போய் விளையாண்டுட்டு வராங்க.
மக்களே உங்க வீட்டில் இருக்கிற சுட்டி குட்டீஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணி வருவாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப லாங்கில் போட்டிருக்காங்க ஃப்ளவர் ஷோ. ஸோ கூட்டம் எவ்வளோ கூட்டம் வந்தாலுமே வந்து அடுத்தடுத்து போயிட்டே இருப்பாங்க, நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இங்கே வருப்பா, ஹார்ட் ஷேப்ல எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க ஃப்ளவர். ஆமாம். வா வாப்பா, இது அப்படியே உள்ள போயிட்டு அங்க பாருப்பா, அங்க தெரியுதா ஃப்ளவர்ஸா உள்ள போட்டு குவிச்சு வச்சிருக்கிறத. ஃப்ளவர்ஸ்லாம் அப்படியே சூப்பராக இருக்கு, அதே மாதிரியே இருக்கு. யோப்பா உண்மையுமே 150க்கு ஒர்த்து தான்ப்பா இல்ல? ஏய் வாட்டர்லாம் உள்ள விட்டுருக்காங்கப்பா, மீன் குட்டி எல்லாம் விட்டுருக்காங்க. நம்மள வந்து செம்மையா அட்ராக்ட் பண்ணுது மக்களே. அங்க நம்ம பிரதீப் ரங்கநாதன் டான்ஸ் ஆடுவாப்புல இல்ல, அது என்ன பாட்டு? ஒரு பாட்டு. ஆமா, இப்ப ரீசெண்டா அது என்ன பாட்டுன்னு தெரியல. அந்த இதெல்லாம் இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி டான்ஸ் ஆடி வைப் பண்ணுங்க மக்களே. குட்டி பாப்பா, ஏய் குட்டி பாப்பா என்னடா பண்ற? இங்க ஒரு எவ்வளவு பெரிய பேரட். இப்ப அந்த பக்கம் இருந்த எல்லா மீனும் இங்க வந்து சேர்ந்துருச்சு. இங்க பத்தியா? ஐயோ மக்களே, அற்புதம் மக்களே, அற்புதம். செம்மையா இருக்கு. என்னப்பா செம்மையா இருக்குல்ல, எதுவும் பூந்தோட்டத்துக்குள்ள இருந்து வந்த மாதிரி இருக்கு. ஆமா, அப்படியே என்னமோ பூவா நம்ம மேல தோரணமா கட்டி தொங்க விட்ட மாதிரி இருக்குல்ல. உண்மை சூப்பரா இருக்குப்பா. பார்த்தா எனக்கு ஆர்டிஃபிஷியல் மாதிரியே தெரியல, உண்மையாவே ஃப்ளவர்ஸ் வச்ச மாதிரி இருக்கு. நல்லா இருக்குப்பா, தொட்டு பாரு. அந்த பேப்பர்லயே பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு. ஆமா, பேப்பர்ல தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதுல பிளாஸ்டிக்னு போட்டிருந்தாங்க. ஓ, இது கலர் போகுமா என்னன்னு தெரியல. நல்லா உண்மையுமே, ஆனா கிட்ஸ் எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. அங்க பாத்தியா அந்த லைட் கீழே போட்டிருக்காங்களே, அது கலர் மாறுது. ஸோ அந்த ஃப்ளவர்ஸும் அப்படியே டிஃப்ரெண்டா தெரியுது. அதுக்கு அந்த லைட்டுக்கு தகுந்த மணிக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆமா, அதான் ஹைலைட்டே. செம்மையா இருக்கு. ஆமாப்பா, வருப்பா, அப்படியே கலர் மாறி மாறி போகுது பாரு. ஆனா இது வந்து காத்தோட்டம் இல்லாம இருக்கு, ஆனா அந்த மாதிரி இருக்கிற மாதிரியே இல்ல. நேச்சுரலா இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. வாவ், இங்க பாரு. ஹார்டின்குள்ள நுழைஞ்சிட்டோம் மக்களே. இங்க பாருங்களேன், யானை சிம்பிள் எல்லாம் போட்டிருக்காங்க குட்டியா ஹார்டின்குள்ளேயே. இந்த பக்கம் வந்து மானோட சிம்பிள் போட்டிருக்காங்க ஃப்ளவர்ஸ்லயே. வா, ஆனா போட்டோ ஷூட்டுக்கு ஏத்த இடம்ப்பா, செம்மையா இருக்கு. ஆனா எல்லாருமே போட்டோ ஷூட் தான் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஆமா, இங்க வந்தவங்க எல்லாருமே அதுக்கு தானே வரதே. கப்பிள்ஸ்க்கு, ஃப்ளவர்ஸ்க்கு, எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு ஃபேமிலி டைம், சில்ட்ரன்ஸ் டைம். டேய் என்னடா வேணும் உங்களுக்கெல்லாம்? எப்பா இவங்களுக்கு ஏதாவது போடுப்பா, உன்னை தேடி வந்துட்டு இருக்காங்க பாரு. ஆல்ரெடி ஏதோ போட்டிருக்காங்க போல, பெருசு. ஏப்பா இங்க ஒரு சின்ன பிரிட்ஜ் இருக்குப்பா, இந்த பிரிட்ஜ் மேல பார்த்து ஏறி வாப்பா, கீழே கீழே விழுந்துடாத. தெரியுதா உனக்கு? தண்ணி உள்ள இருந்து எடுத்து மறுபடியும் அதை சுத்திகரிப்பு பண்ணி மறுபடியும் வெளியில வருதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்கு. இங்க பாரு, அந்த இதுல எல்லாம் வந்து ஃபால்ஸ் மாதிரி தண்ணி வரும் தெரியுமா, அந்த செட்டப் இது. ஆனா தெரியல, தண்ணி எதுவும் செட் பண்ணல போல. அங்கங்க ஃபுட்ஸ் கூட போட்டிருக்காங்க, சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி. ஆமா, ஸ்வீட் கார்ன். ஆமா, இங்க பாரு, உன்னை கூப்பிடுறான் பாரு, ஃப்ராக்கு. நான் வரலடா, போட்டோ எடுக்கல, பிஸியா இருக்கேன். எப்பா எப்பா இவ்வளவு ஹார்ட்டும் உனக்கு தான்ப்பா, நான் டெடிகேட் பண்றேன் இவ்வளவு ஹார்ட்டும் உனக்காக. பா மக்களே, என்னால நம்பவே முடியல. ஐயோ, நான் வந்து அவர் ஆர்டிஃபிஷியலான ஒரு ஃப்ளவர் ஷோக்குள்ள வந்திருக்கானா இல்லை உண்மையான ஃப்ளவர் ஷோக்குள்ள வந்திருக்கானே நம்பவே முடியல. அவ்வளோ பெரிய, எப்படி சொல்ல, அற்புதமா இருக்குது. பேசவே வார்த்தையே வரல.
அவ்வளோ அழகா இருக்கு, அவ்வளோ அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு மக்களே. பச்சைக்கிளி பாருங்க, செம்மையா இருக்கு. அங்கங்க மேக்கோ உட்காந்துருக்கு. ஆமா. ஏய் அங்க பாரு. ஏரோப்ளைன் போட்டிருக்காங்க. பூலையே செம்மையா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. உண்மையாவே ஃப்ளவர்ஸ் பிடிச்சவங்க வந்தீங்கன்னா செம்ம ஹாப்பி ஆயிடுவீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ளவர்ஸ்னா. பார்க்கவே அவ்வளோ கண்குளிர்ச்சியா இருக்கு. அங்க பாருங்க இன்னொரு மெக்க உட்காந்துருக்கு. ஆமா, மேல மேக்க உட்காந்துட்டு இருக்கான். ஏ அபிகுட்டி, உனக்கு பிடிச்ச அங்க பாரு பட்டர்ஃப்ளை. ஆமா, செம்மையா டெக்கரேட் பண்ணிருக்காங்க அதுவுமே. ஓகே, பட்டர்ஃப்ளை கிட்ட போயிட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஆமா, சரி வா போலாம். ஓடியா 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 போலாம். அப்பா இப்பதாப்பா கிளைமேட், இப்ப எப்படி இருக்கு பத்தியா கிளைமேட்டு? நம்ம போட்டுக்குள்ள போகும்போது வெயில் கொளுத்தி எடுத்துருச்சு. ஆனா இப்ப பாத்தியா அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. உங்களுக்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்கு மியூசிக் கூட போட்டிருக்காங்க. செம்மையா இருக்கு. ஆனா என்ன மலையாளத்துல தான் மியூசிக் போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம அந்த பிரிட்ஜோட முடிவுக்கு வந்துட்டோம்ப்பா. அங்கங்க இடையில இடையில பிரிட்ஜ் பிரிட்ஜா ஒன்னா பிடிச்சி ஏறணுமா? ஆமா, கடைசியில அந்த பிரிட்ஜ் இங்கதான் முடியுது. ஃப்ளவர்ஸ்லயே யானைக்குட்டி. அற்புதம், ஃப்ளவர்ஸ்லயே ஏரோப்ளேன் பண்ணி வச்சிருக்காங்க. வாவ், ஏய் அபி அங்க பாரு பீகாக்க. செமையா இருக்கு மயில். ஃபுல்லா அதோட கலருக்கு ஏத்த மாதிரியே ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல? உண்மையாவே அழகா இருக்கு. அபி, உனக்கு பிடிச்ச பட்டர்ஃப்ளை கிட்டே வந்துட்டோம். ஆமா. ஐயோ, அங்க நின்னுட்டு இருக்காங்களே. சரி, நம்ம ஒரு போட்டோ ஷூட் பண்ணிட்டு அப்படியே போலாம். ஒரு அவங்க போனது போட்டோ எடுக்கலாம். கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பட்டர்ஃப்ளை கிட்ட நின்று அபிக்கு ஒரு போட்டோ எடுத்தாச்சு மக்களே. ஏதோ ஸ்டேஜ் மாதிரி போட்டிருக்காங்க. வாவ், இங்க ஒருத்தவங்க கலர் கலரா ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க மக்களே. இங்க ஒரு குட்டியான கியூட் ஹோம், பக்கத்துல மான் குட்டீஸ். இங்க ஒரு போட்டோ ஷூட் ஏரியா. வாவ், சூப்பரா இருக்கு மக்களே. உள்ளேயே பாப்கார்ன் ஷாப் ஒன்று இருக்கு. சரி, அபிகுட்டிக்கு ஏதோ பாப்கார்ன் வேணும்னு சொல்லி கேட்டுச்சு. சரி, பாப்கார்ன் ஒன்று போய் வாங்கிட்டு போகலாம். சரி, பாப்கார்ன் இல்லை, ஸ்வீட் கார்ன். சாரி மக்களே, ஸ்வீட் கார்ன் ஒன்று வாங்கிட்டு போகலாம். சரி, ஒரு ஸ்வீட் கார்ன் ஒன்று. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா இருக்கு.
மக்களே, ஐயோ உங்களுக்கு சவுண்ட் கேட்குதா என்னன்னு தெரியல. நம்ம பாலக்காடு பீஸ்டுக்குள்ள வந்தேன். வாட்டர் ஃபால்ஸ் பாருங்க மக்களே. ஐயோ எல்லாரும் செம்மையா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கத்தி கத்தி பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல. அற்புதம் மக்களே, அற்புதம். ஓ மை கடவுளே, செம்மையா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. பார்க்கு இங்க வாட்டர் ஃபால்ஸு. ஐயோ முடியல மக்களே. வாங்க வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போய் பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குன்னு. ஐயோ மக்களே, அந்த சாரல் நம்ம மேல அப்படியே அடிக்குது. அந்த மேல இருந்து வர்ற சாரல்
அந்த மேலேருந்து வர்ற வாட்டர் ஃபால்ஸோட சாரல் அப்படியே நம்ம மேலே அடிக்குது மக்களே. சாரல் அப்பா ஓ அருமையா இருக்கு மக்களே. அற்புதம் அற்புதம். ஐயோ சொல்ல வார்த்தைகளே இல்லை மக்களே, சொல்ல வார்த்தைகளே இல்லை. வா அருமை அருமை அருமை. பாருங்க லைட்ஸு சாங், பாருங்க லைட்டு சாங்கு எல்லாம் போட்டு பயங்கரமா வைப் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. அப்பா நமக்கே வைப் பண்ணலான்னு தான் தோணுது. பாலக்காடு ஃபீஸ் பயங்கரமான ஃபீஸ் தான் இருக்கு. பயங்கரமா செம்ம வைப் பண்ணிட்டு இருக்காங்க. வாவ் பக்கத்துலயே இன்னொரு சின்னதா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வச்சிருக்காங்க மக்களே. டிஜே அம்யூஸ்மெண்ட்ஸ் சொல்லிட்டு பக்கத்துலயே ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு மக்களே. பாருங்க குழந்தையெல்லாம் பயங்கரமா வைப் பண்ணிட்டு இருக்காங்க. கேரளாலே நமக்கு தமிழ் பாட்டு போட்டு வைப் பண்றாங்க. பாலக்காடு ஃபீஸ்ட் தெரிக்க விடுறாங்க மக்களே, தெரிக்க விடுறாங்க. சரி நான் கூட பாலக்காடு ஃபீஸ்ட் வந்து எப்படி இருக்குமோ என்னமோ தான் நினைச்சேன். அப்பா தெரிக்க விடுறாங்க மக்களே. என்ட்ரி ஃபீஸ் 120 rupees. ஃப்ளவர் ஷோ நல்லா இருக்கும், அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம் நினைச்சேன். அப்படிதான் இருந்துட்டு எங்கேயும் போகலாம், டைம் இருக்குல்ல இன்னும் ட்ரெயினுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. சரி ஓகே அப்படியே உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலக்காடு ஃபீஸ்ட் உள்ள வந்தேன் மக்களே. அம்மா வைப் பண்றாங்க பாட்டெல்லாம் போட்டு. ஃபால்ஸ் அங்க ஒரு பெரிய ஃபால்ஸ் பார்த்தோமா. இது என் பின்னாடி இருக்கிறது இது ஒரு சின்ன ஃபால்ஸ் மக்களே. அந்த சாரெல்லாம் அப்படியே தெரிக்குது நம்ம மேல. என்ட்ரி ஃபீஸ் 120 rupees. இதுவுமே அந்த காஸ்ட்டுக்கு ஒர்த்தா இருக்குது மக்களே, செம்ம ஒர்த்து. ஓகே மக்களே வாங்க அப்படியே உள்ள போய் பார்த்துட்டு வரலாம் மக்களே. அப்படியே உள்ள ஃபால்ஸ் கிட்ட போறதுக்கு வழி போட்டிருக்காங்க மக்களே. வாங்க வழியில போய் அப்படியே கிட்ட போய் பார்த்துட்டு வரலாம் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு. சாரல் தெரிக்குது. ஐயோ சாரல் அப்படியே தெரிக்குது மக்களே. அதை விட இது பெரிய ஃபால்ஸா இருக்கும் போல. தண்ணி அப்படியே கீழே கொட்டி அப்படியே நம்ம மேல தெரிக்குது மக்களே. ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம் மக்களே, கிட்ட வந்துட்டோம். அழகு அழகு அற்புதம், சொல்ல வார்த்தையே இல்ல மக்களே. நானும் ஃபால்ஸ்ல நடந்துட்டேன். அப்படியே பேர்லாம் பக்கத்துல 2 ஃபால்ஸ் போட்டிருக்காங்க மக்களே. ஃபர்ஸ்ட் அது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஃபால்ஸ். இந்த சின்ன ஃபால்ஸ் கிட்ட வந்தோம்னு வைங்களேன், சின்ன ஃபால்ஸ் கிட்ட உள்ள வரைக்கும் போகலாம் மக்களே. வா உள்ள நல்லாவே வழி போட்டு வச்சிருக்காங்க, உள்ள வரைக்கும் போகலாம். வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம இதை என்ஜாய் பண்ணுங்க மக்களே. செம்ம ஒர்த்து. அங்க பாருங்க மக்களே, மேல நிலா இருக்கு. அப்படியே நிலா கீழே வாட்டர் ஃபால்ஸ் கீழே நம்ம. செம்ம வியூ மக்களே, செம்ம வியூ. அப்படியே அற்புதமா இருக்கு மக்களே. வா எனக்கு நேர்ல இருந்து பார்க்கும்போது செம்ம வியூவா இருக்கு. அப்படியே இங்க உள்ள வந்தோம்னா அந்த பர்னிச்சர்ஸ், கட்டில, பீரோ அதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க மக்களே. எப்பவும் நம்ம எல்லா பொருட்காட்சிக்கும் போனோம்னா போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த வியூ தான். பொருட்காட்சி போட்டு வச்சிருக்காங்க மக்களே. ஊறுகாய், எவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் ஊறுகாய் இருக்கு பாருங்க. இந்த அந்த ட்ரே எடுத்துக்கோ. கிட்ஸ் மிட்டாய் கடை மக்களே. 90s கிட்ஸ்
நான் 90 கிட்ஸு, நீங்கள் 90 கிட்ஸா என்னன்னு சொல்லுங்க. ஓகே மக்களே, வீட்டுக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம். அப்படியே என் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையில் விட்டு பர்ச்சேஸ் பண்ணி என்னென்ன வேணுமோ பார்த்து வாங்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வாங்கிட்டு இருக்காப்புல. ஓகே, வந்தா பர்ச்சேஸ் பண்ணி தானே ஆகணும். பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் வச்சிருக்காங்க மக்களே. நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் போல ஐஸ்கிரீம்ஸ்லாம். ஃபுட் கோர்ட்டுக்குள்ள வந்துட்டோம். எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பாடா, ஒரு வழியா நம்ம பாலக்காடு பீஸ்ட் அதை முடிச்சுட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பியாச்சு மக்களே. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஆயிடுச்சு. சரி, அப்போ அப்படியே ஜங்ஷன் போயிட்டு அப்படியே டின்னர் ஏதாவது சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம் மக்களே. ஆட்டோவில் ஒரு 50 சொன்னாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு. சரி, என்ன ஆட்டோவில் ஏறியாச்சு. 10 மணிக்கு தான் ட்ரெயின். சரி, போயிட்டு டின்னர் ஏதாவது சாப்பிட்டு அப்படியே ட்ரெயினை பிடிச்சி அப்படியே ஏறி போகலாம். ட்ரெயின் நல்ல வேலை. ட்ரெயின் வந்து நான் 10 மணிக்கு போட்டேன். ஏர்லியரா போட்டிருந்தோம்னா ட்ரெயினை மிஸ் பண்ணியிருக்கேன் மக்களே. நான் கூட சரி ஃப்ளவர் ஷோக்கு மட்டும் போயிட்டு அப்படியே கிளம்பிடலாம் நினைச்சேன். அதுக்கு ஆப்போசிட்லேயே பாலக்காடு பீஸ்ட் போட்டிருந்தாங்க. சரி, அதுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போனேன். இப்போ இருந்து வெளியில வர மனசே இல்லை மக்களே. கவர்மெண்ட் விக்டோரியா காலேஜ் மக்களே, கவர்மெண்ட் விக்டோரியா காலேஜ். ட்ரெயின் வேற ஏர்லியரா வந்துட்டு இருக்கு மக்களே. ஒரு 10 நிமிஷம் பார்க்கும்போது திருச்சூருக்கு 10 நிமிஷத்துக்கு ஏர்லியராகவே வந்துருச்சு. சரி, பாலக்காடுக்கு வந்து எப்படி வருதுன்னு தெரியல. சரி, போய் பார்க்கலாம். அவ்வளோ மக்களே, நம்ம உழவுக்கோடு வந்துட்டோம். உழவுக்கோடு வந்துட்டாவே ஜங்ஷன் தான். இதுதான் மக்களே உழவுக்கோடு. அப்படியே இங்கேருந்து அப்படியே ரைட் எடுத்துக்கலாம். நம்ம நேரம் அப்படி உள்ள ஜங்ஷனுக்குள்ள போயிடலாம். பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடியே நிறையா ஷாப்பிங் இருக்குது. அதாவது இங்கே பர்ச்சேஸ் பண்ணி இங்கேயே வாங்கிக்கலாம். அதை எடுத்துகிட்டு போனால் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அதுவே நிறையா இருக்குது. ஃப்ரூட்ஸு, அல்வா, மற்றபடி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஹோட்டல்ஸும் நிறையா இருக்குது. ஒரு நல்ல ஒரு பிஸியான ஏரியா தான் மக்களே. அப்பாடா, ஒரு வழியாக பாலக்காடு ஜங்ஷன் வந்துட்டோம் மக்களே. இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது மக்களே. ட்ரெயின் வர்றதுக்குன்னு ஒரு 1/2 hour இருக்குது. இப்போ தான் ஸ்டேட்டாக செக் பண்ணேன். ட்ரெயின் வந்து நம்ம சொர்ணூர் தாண்டி வந்துட்டுருக்கு. ஒட்டப்பாளையம் பக்கத்தில் வந்துட்டுருக்கு மக்களே. நம்ம ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 16528 யஸ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸ். அதில் தான் நம்ம இப்போ இன்னைக்கு போக போகிறோம். நமக்கு யஸ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ பாலக்காடு ஜங்ஷனுக்கு 10 மணிக்கு வரும் மக்களே. 12 மணிக்கு திருப்பூரை ரீச் பண்ணும். 2 மணி நேரத்தில் ரீச் பண்ணிடலாம். அது பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி, போய் நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் செக் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகலாம் மக்களே. வியூவை மட்டும் பாருங்க மக்களே. மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிலா, கீழே நம்மளுடைய நேஷனல் ஃப்ளாக்கு அப்படியே அந்த காற்றுல அப்படியே பறந்துட்டு இருக்கு. நம்ம நேஷனல் ஃப்ளாக் அழகா அப்படியே கீழே வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய பாலக்காடு ஜங்ஷன் பார்க்கவே அழகா இருக்கு மக்களே. அற்புதம். டின்னர் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ஆனால் இப்போ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்ததுமே 9:30 ஆயிடுச்சு மக்களே. 9:30க்கு அப்புறமா நம்மள சரி போய் சாப்பிட்டு வந்தோம்னா ட்ரெயின் எதுவும் மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பிடல மக்களே. நம்ம அப்படியே போயிட்டு ஜங்ஷனுக்குள்ள உள்ள போயிட்டு ஏதாச்சும் ஃபுட்டு பார்த்து வாங்கி வச்சுட்டு அப்படியே போகிற வழியில சாப்பிட்டுக்கலாம் மக்களே. சாப்பிட போய் கடைசியில் சாப்பிட்றதுக்காக போயிட்டு ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம அவ்வளோதான், இங்கேயே கிடக்க வேண்டியதான் மக்களே. அதனால தான் போகலை. அப்படியே உள்ள வந்து ரைட் சைடில் டிக்கெட் கவுண்டர் இருக்கு மக்களே. அந்த ட்ரெயின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 16528. கோச் பொசிஷன் போட்டிருக்காங்க மக்களே. பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 and 5 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஐயோ, எதில் வருதுன்னு தெரியலையே. ஆனால் டிஸ்பிளே சூப்பராக வச்சுருக்காங்க மக்களே. அந்த ட்ரெயினோட நேமு, ட்ரெயின் நம்பரு, எங்கே ட்ரெயின் வந்துட்டு இருக்கு, அந்த ட்ரெயினோட நம்பர் ஆஃப் கோச்சஸ்ஸு அது எல்லாமே சூப்பராக டிஸ்பிளே ஆகுது. பிளாட்ஃபார்ம் நம்பரும் சூப்பராக டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு மக்களே. எங்கே இருக்குன்னு பார்த்தா தான் நம்ம ட்ரெயினை லிஃப்ட்டை பிடிச்சி மேலே போக முடியும். நம்ம திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் நின்றுட்டு இருக்கு மக்களே. திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், பாலக்காடு, வாஞ்சிமணி வச்சு
செம்ம அமைதியாக இருக்குல்ல, பிளாட்ஃபார்ம் ரொம்ப அமைதியாக இருக்குது. கீழே நிறைய ட்ரெயின் நின்றுட்டுருக்கு. ஏன் அந்த லிஃப்ட் வழியாக பிடிச்சி ஏறி அப்படியே மேலே வந்தோம்னா அந்த லாஸ்ட்டில் போய் இருக்கு பாருங்க, 4 and 5, அங்கே இறங்கிட வேண்டியதான். டைம் பார்த்தீங்கன்னா 10:10 ஆயிடுச்சு மக்களே. இன்னும் ட்ரெயின் வரல. ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எப்போ வரும் என்ன ஏது ஒன்றுமே தெரியல. திருச்சூருக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு ட்ரெயின். ஆனால் நம்ம பாலக்காடு வர்றதுக்கு இடையில எதுக்கு நிறுத்தி போட்டு இவ்வளோ லேட் பண்ணி எடுத்துட்டு வராங்கன்னு ஒன்றும் தெரியல. எது ட்ரெயின் கிராஸிங்கா என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. இல்லைன்னா நமக்கு ட்ரெயின் நேரம் வந்திருக்கணும், நேரம் நம்ம கிளம்பியிருக்கணும். ஆனால் மணி வந்து பார்த்திங்கன்னா 10:10 ஆயிடுச்சு, இன்னுமே ட்ரெயின் வரல. இப்போ செக் பண்ணேன், 10:30க்கு ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சரி பார்க்கலாம் மக்களே, 10:30 ட்ரெயின் வருதா என்ன, இல்லை அதுக்கு மேலே இன்னும் லேட் ஆகுதா என்ன ஏதுன்னு பார்க்கலாம். மார்னிங் வந்த எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸும் லேட்டாக தான் வந்துச்சு, 1/2 hour. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2:15க்கு வந்துட்டாங்க. ஒரு 15 minutes டிலேயில் தான் வந்துச்சு. ஆனால் இந்த ட்ரெயின் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. 12 மணிக்கு போகணும், ஆனால் எப்போ போக போகிறோன்னு தெரியல. சரி மக்களே, சரி பார்க்கலாம். ரீசெண்டாக போட்டது அப்படி தான் प्लेटफॉर्म क्रमांक 4 पर आ रही है। For the kind attention of passengers, train number 16528 Kannur Yeshwanthpur Express is arriving on platform number 4. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா S6 மக்களே, வாங்க S6க்கு போகலாம். கிடச்சிருக்க கோச் பார்த்தீங்கன்னா S6 மக்களே. S6ல் சீட் நம்பர் 20யும் 49ம் கிடச்சிருக்கு.
இப்போ தான் டிடிஆர் வந்தார் மக்களே. டிடிஆர் வந்து டிக்கெட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு போனார். ஓகே, டஸ்ட்பின் இருக்கு மக்களே. வாங்க தண்ணி வருதான்னு பார்ப்போம். ஓகே மக்களே, டைம் 10:45 ஆயிடுச்சு மக்களே. அப்பதான் பாலக்காடு தாண்டி இப்பதான் போயிட்டு இருக்கிறோம். 3-4 மினிட்ஸ் கால் போட்டாங்க மக்களே பாலக்காடு ஜங்ஷன்ல. இப்போ உடனே ட்ரெயின் எடுத்துட்டாங்க. மேகமூட்டத்துக்கு நடுவுல நிலா இருக்கு மக்களே. வா, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க மக்களே. செம்ம அழகு, பியூட்டி ஆஃப் நேச்சர். சரி ஓகே மக்களே, கோயம்புத்தூர்ல சந்திப்போம் மக்களே. நம்ம ட்ரெயினோட ஃபுல் ரன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:05 கண்ணூர்ல ஸ்டார்ட் பண்றாங்க மக்களே. அங்கே ஸ்டார்ட் பண்ணி கோழிக்கூடு, சொர்ணூர், பாலக்காடு, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், ஓசூர் வழியா மார்னிங், அதாவது நாளைக்கு காலையில 7:50 யஸ்வந்த்பூர் ரீச் பண்றாங்க மக்களே. இப்போ நம்ம கோச்சில் இருக்கிற ரெஸ்ட் ரூம்ல தான் இருக்கிறேன். ஓகே மக்களே, நாட் பேட், நல்லா தான் இருக்கு. ஓகே, நல்லா கிளீனாக தான் வச்சிருக்காங்க. நம்ம கண்ணூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே பாலக்காடு வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. தண்ணி வேதான் ப்ளஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே மக்களே, தண்ணிலாம் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரெயினோட நம்பர் ஆஃப் கோச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு SLRT, ஒரு LPR, 3 அண்டர்சவுட் கோச்சு, ஃப்ரண்டில் 2, பேக்கில் 1, 8 ஸ்லீப்பர் கோச் இருக்குது, 5 3 டயர் ஏசி கோச் இருக்குது, 2 2 டயர் ஏசி கோச்சஸ் இருக்குது, ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி இருக்குது மக்களே. மதுக்கரையை தாண்டினதும் ஒரு மலை மேலே எல்லா வீடுகளும் கட்டி வச்சுருப்பாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது மக்களே. நைட் டைமில் அது அங்கங்கே லைட்டை போட்டு நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் பூச்சி வச்சா எப்படி இருக்கும் ஒரு மலை மேலே, அந்த மாதிரி இருக்கு மக்களே. வண்டி எண்
பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல ½ அன் ஹவர் டிலேவா கோயம்புத்தூர் ரீச் பண்ணியிருக்கோம் மக்களே. ஒரு 3 நிமிஷம் தான் ஹால்ட் கோயம்புத்தூர்ல, உடனே கிளம்பிட்டாங்க. நம்ம கோயம்புத்தூர்ல நம்ம ஜங்ஷனை தாண்டதுமே நம்ம ட்ராக் ஓட்டின வாக்கில் அப்படியே பேரலாம் ஒரு ரோடு வரும் மக்களே. பார்க்கவே செம்ம வியூவா இருக்கும். மார்னிங் நம்ம திருப்பூர்ல இருந்து பாலக்காடு போகும்போது இந்த ரோடு செம்ம டிராஃபிக்கா இருந்துச்சு. இப்போ பாருங்க எவ்வளோ ஃப்ரீயா இருக்குன்னு இந்த ரோடு. கிட்டத்தட்ட நம்ம மணி 12 போகுது மக்களே. ஸோ அதனால ரோடெல்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சு. ஆனால் அப்போ இருந்தும் 12 மணிக்கு எவ்வளோ வண்டிங்க போயிட்டு இருக்கு பாருங்க. ஃப்ரூட் ஃபீல்ஸ் மாலு மக்களே, அவ்வளோ பெரிய மாலு. இவ்வளோ பெருசா போய்கிட்டே இருக்கு. ட்ராக் சவுண்ட் கேளுங்க மக்களே. ட்ராக் சவுண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்களே. உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புறோமே லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஃப்ரூட் ஃபீல்ஸ் மால் வரும். அதுக்கப்புறமா அந்த ஹாஸ்பிட்டல் வரும் மக்களே. நம்ம ரயில்வே ட்ராக்கை ஒட்டி இப்படி வீடுகள் இருக்கு. எனக்கு தூங்கும்போது எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாதா ட்ரெயின் சவுண்டுக்கு? எனக்கு தெரியல எப்படின்னு. ஏன்னா நான் வந்து ட்ரெயின் போகிற வழியில் எங்கேயுமே தங்கினதில்லை. ட்ரெயினுக்குள்ளே தூங்கிட்டு போகிறோம், அது ஓகே. அங்கெல்லாம் சவுண்டு கேட்காதா இல்லை டிஸ்டர்பன்ஸ் ஆகாதா நைட் டைமில்? எப்படி இல்லை பழகிருமா என்ன ஏது ஒன்றும் தெரியல எனக்கு. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க மக்களே. பாருங்க எவ்வளோ வீடு இருக்கு. ட்ரெயின் செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்கு மக்களே. ஸ்பீடு 110 போறாங்க மக்களே. செம்ம ஸ்பீடு. கோயம்புத்தூர் தாண்டினதுமே செம்ம ஸ்பீடு மக்களே. 110 போயிட்டு இருக்காங்க மக்களே. ஏதோ கூட்ஸ் வண்டி நிற்கும் போல. 2 கூட்ஸ் வண்டி நிற்குது. வஞ்சிப்பாளையம் வந்திருக்கோம். திருப்பூர் கிட்ட வந்துட்டோம். ஒரு தூரத்துக்கு வரும் மக்களே. பேரலா ரோடு. வஞ்சிப்பாளையத்துல இருந்து திருப்பூர் வரைக்கும் நமக்கு பேரலா ரோடு வந்துகிட்டே இருக்கும். அபிகுட்டி வந்து விட்டோம் திருப்பூர். அப்பாடா ஒரு வழியா நம்ம ட்ரெயின் வந்து ரீச் ஆயிடுச்சு மக்களே திருப்பூர். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 33 நிமிஷம் லேட்டா வந்திருக்கோம். 12:03 வர வேண்டியது 12:36 வந்திருக்கு மக்களே. இந்த ட்ரெயின் தான் மக்களே. மார்னிங் 7:50 நம்ம யஸ்வந்த்பூர் பெங்களூர் போய் ரீச் ஆகும். இங்கேயும் டிலேயா போகுமா இல்லை கரெக்டாக ஆன் டைம் போகுமான்னு தெரியல. நம்ம கோச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி வந்து நின்றுச்சு மக்களே. இப்போ நம்ம வந்து லிஃப்ட்டுக்கு நான் போகணும்.
இப்போ லிஃப்ட்டை பிடிச்சி ஏறி அப்படியே பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு போகணும் மக்களே. என்ட்ரன்ஸுக்கு போகணும். நம்ம ட்ரெயின் கிளம்பிருச்சு மக்களே. நம்ம ட்ரெயின் கிளம்பி போயிடுச்சு மக்களே. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல இறங்கி லிஃப்ட் வழியா ஏறி பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு வந்தாச்சு மக்களே. அந்த வாட்டர் ஃபால்ஸில் ரொம்பவே தண்ணியில் நனைஞ்சிட்டேன் போல். சளி பிடிச்சிருச்சு மக்களே. வீட்டில் போயிட்டு ஒரு 2 டேப்லெட்டை போட்டு படுக்கணும். அதான் சரியாகும். அவ்வளோதான் மக்களே, நம்ம இதோட இந்த விழாக்கை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. இதே மாதிரி அடுத்த விழாக்கில் உங்களை சந்திக்கும் வரை இணைந்திருங்கள் இதய துடிப்பாக.